லாரிகள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக டெல்லியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்த நிலையில் திட்டமிட்டபடி நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் நடைபெறும் என அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை முறைப்படுத்த கோரி நாளை முதல் வேலைநிறுத்தம் நடைபெறும் என லாரி உரிமையாளர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக மத்திய அரசுடன் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் டெல்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தினர். மத்திய போக்குவரத்து துறை செயலாளர் திரு விஜய் ஷிப்பர் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து நாளை முதல் திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. நாளை மத்திய அமைச்சர் அவர்கள் நிதின் கட்கரி அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார்கள். காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக சொல்லியது போல் நாடு முழுவதும் 92 லட்சம் வாகனங்கள் ஓடாது. 1ஆம் தேதி காலை முதல் ஓடாது. 1,62,200 ஆபீஸ்கள் அனைத்தும் மூடப்படும். 373 சோதனை சாவடிகள் காலச்சாவடிகள் அகற்றும் வரை, சுங்கச்சாவடிகள் அகற்றும் வரை கண்டிப்பாக காலவரையற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும். எனினும் பிரச்சனைக்கு தீர்வு காணும் இறுதி முயற்சியாக மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.